திண்டிவனம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போட்டியிடுகிறார். பெரியகுளம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மூத்த தோழர் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு போட்டியிடுகிறார். அரக்கோணம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின், பன்ருட்டி தொகுதியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதியில் கட்சியின் அமைப்பு செயலாளர் பன்னீர்தாஸ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் முனைவர் வழக்குரைஞர் கு மாலதி போட்டியிடுகிறார். செய்யூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன், பெரியகுளத்தில் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு, திண்டிவனத்தில் வன்னியரசு, அரக்கோணத்தில் வழக்குரைஞர் எழில் கரோலின், பன்ருட்டியில் அப்துல் ரஹ்மான், திருப்போரூரில் பன்னீர்தாஸ், கள்ளக்குறிச்சியில் கு மாலதி, செய்யூரில் சிந்தனை செல்வன், காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். இந்த வேட்பாளர்களுக்கு இயக்கத்தோட முழுமையான ஒத்துழைப்பை நல்கி அவர்களின் வெற்றிக்கு பாடாற்ற வேண்டும். 8க்கு 8 நாம் வெற்றி பெற வேண்டும். 100க்கு 100 நாம் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக நாம் மீண்டும் வலுப்பெற வேண்டும். கடந்த முறை வென்ற தோழர்களில் மூவருக்கு, குறிப்பாக தம்பி SS பாலாஜி, தம்பி ஆலூர் ஷானவாஸ், நம்முடைய பனையூர் பாபு ஆகிய மூவருக்கும் இந்த முறை வாய்ப்பளிக்க இயலவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேட்பாளர்களின் வெற்றிக்கு இயக்கத்தோழர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும்.